அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் பார்க்க வைக்கிறது என்னென்னு சொன்னால் 2026 ஃபஸ்ட் டைம் எஃப்டபிள்யூசி பேப்பர் ஃபிசிக்ஸில் அந்த பேப்பரை இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதில் இன்றைக்கி நாங்கள் எடுத்துகிட்டு வந்த கேள்வி எதுனா ஸ்ட்ரக்சரில் 3வது கொஸ்டின். அப்போ அந்த கொஸ்டினை இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு இந்த கேள்வி எதை பேஸ் பண்ணி கேட்குறாங்கண்டா, ஃபஸ்ட் டைம்ன்றதால இந்த கேள்வி ஃபைனலில் வர முதல் கேள்வி இல்லை, சரிதானே? இது உங்களுக்கு விசைகளை பற்றி ஒரு ஆழமான தெளிவிக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு தான் இந்த கொஸ்டினை அவங்க கேட்குறாங்க. அது ஸ்ட்ரக்சரில் போட்டிக்கு ஃபஸ்ட் டைம் இது விசையில் ஆழமான தெளிவு இருந்துன்னு சொன்னால் இந்த கேள்விக்கு அழகாக ஆன்சர் பண்ணிட்டு போயிடும். அந்த கேள்வி சொல்கிறேன் என்னென்னா, கரடான தரை ஒன்றில் மீதுள்ள பெட்டி ஒன்றை மனிதன் ஒருவன் தள்ளுவதை கீழுள்ள ஒரு காட்டுகின்றது. அப்போ அந்த படத்தை நான் கீழும் இப்படிதான் காட்டிக்கிறாங்க. இப்போ அதில் 1வது கேள்வி கேட்கிறான், மனிதன் பெட்டி மீது தாக்கும் கிடை விசைகள் கீழ் உள்ள வரைபடங்களில் தனித்தனியே குறித்து காட்டுக. விசைகளை குறிப்பதற்கு பின்வரும் குறியீடுகளை பயன்படுத்துக. ஃபர்ஸ்ட் விசை தராங்க, மனிதனால் பெட்டி மீது பிரயோகிக்கப்படும் விசை. மனிதனால் பெட்டி மீது பிரயோகிக்கப்படும் விசை அதை FBM பேரில் குறிக்கட்டாம். 2வது சொல்கிறாங்க, பெட்டியினால் மனிதன் மீது பிரயோகிக்கப்படும் விசை FMBன்னு குறிக்க சொல்கிறாங்க. அடுத்தது சொல்கிறாங்க, மனிதனால் தரை மீது பிரயோகிக்கப்படும் விசை FMG. அடுத்தது தரையினால் பெட்டி மீது பிரயோகிக்கப்படும் விசை FBG. இந்த 4 விசைகளையும் குறிக்க சொல்கிறாங்க. இதுக்கு இப்போ நீங்கள் விசை வரிப்படம் அப்படின்னு சொல்லி படிச்சுப்பேன். விசை வரிப்படம் எப்படி கீறுது, அப்போ விசை வரிப்படம் எப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். அதை கொஞ்சம் பாருங்கள். இப்போ உதாரணமாக ஒரு பொருளை தரையில் வச்சுன்னு சொன்னால் அது என்ன, ஓய்வில் இருக்கு. அப்போ ஓய்வில் இருந்தேன்னு சொன்னால் கட்டாயம் என்ன, எதிரெதிராக சம விசைகளால் சமப்படுத்தப்பட்டிக்கணும். அது ஒரு கட்டாயம். ஒரு சமநிலையில் இருக்குதுன்னு சொன்னால் திருப்பம் பூஜ்ஜியமாக இருக்கும். அடுத்தது என்ன, விசைகளோட அச்சரகணித கூட்டுத்தொகை என்ன செய்யும், பூஜ்ஜியமாக இருக்கும். அதுதான் மெயின் விஷயம். இப்போ விசை வரிப்படம் ஒன்று கீழே போக்குள்ள என்னென்னா ஒரு கெப் ஒன்று வச்சுக்கிறோம். அப்போ தான் விசைகளை தெளிவாக பிரித்து காட்டுறதுக்காக. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் யோசிங்க, இந்த பொருளில் இதுக்கு ஒரு திணி இருக்கும். திணி இருந்தால் என்ன தாக்கும், நிறை தாக்கும். அப்போ அந்த நிறை தாக்கினா அந்த நிறையை நாங்கள் எப்படி குறிப்போம், MGன்னு குறிப்போம். அப்போ இது MG இந்த தாக்கிட்டு இருந்தால் என்ன, ஒரு விசை தாக்கினா நியூட்டன்ல 2ஆம் விதிப்படி என்ன நடக்கும், கீழ் நோக்கி ஆர் முடிக்கணும். அப்போ இது ஆர் முடுவதா இல்லை, கீழே போகுது. அப்போ என்ன நடக்கும், இது சமநிலையில் இருக்கு. அது சமநிலை அடையிறதுக்கு என்ன காரணம், அதை பற்றி நாங்கள் பார்க்கணும். இது ஒரு தரையில் வச்சிருந்தேன்னு சொன்னால், தரை பூமியில் வச்சோன்னா பூமி மிகப்பெரியது. பூமியில் நாங்கள் விசைகளை குறித்து காண மாட்டோம். ஏன்னா அதுக்கும் இதுக்கும் பார்க்கல பூமியை கணக்கெடுக்கல. ஏன்னா அது மிக பெருசி. இது ஒரு மிக சிறிய பொருள். எந்த பொருள் ஒப்பிட்டாலும் பூமியில் வச்சிருக்கிற பொருள் மிக சிறிய பொருள். இப்போ பாருங்க, இதுக்கு மேல் நோக்கி ஒரு என்ன மறுதாக்க விசை ஒன்று தாக்கும். அந்த மறுதாக்க விசைக்கு என்ன ஒரு எதிர் தாக்க விசை ஒன்று இருக்கும் தானே, நியூட்டன் 3ஆம் விதிப்படி. அந்த விசை என்ன செய்யும், கீழ் நோக்கி இந்த கோட்டில் தாக்கும். இது ஒரு தரைன்றதால இந்த விசை குறித்து காட்டணும்னு அவசியம் இல்லை. கேள்வி செய்ய போக்குல தரையா இருந்த வேற ஒரு பொருளாக இருந்தால் கட்டாயம் குறித்து காட்டணும். அப்போ என்ன நடக்கும், இந்த பொருளை மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன நடக்குது, ஒரே நேர்கோட்டில் மேல் நோக்கி ஆர் தாக்குது, கீழ் நோக்கி MG தாக்குது. அப்போ என்ன செய்யும், அது சமநிலை இருக்கும். ஏதாவது ஒரு புள்ளி பற்றி திருப்பம் எடுத்துப்பாங்களே, எக்ஸாம்பிளுக்கு இந்த புள்ளி பற்றி திருப்பம் எடுப்போம். இந்த புள்ளி பற்றி திருப்பம் எடுத்தேன்னு இந்த தூரம் ஆர்ண்டா, ஆர் தர சிம்பிள் ஆர் தர கேபிட்டல் R ஈக்குவல் டு என்ன, இது எதிர் திசையால் இருக்கு. MG தர ஆர்னு வரும்.
ஆனால் நாங்கள் இந்த ரெண்டு விசையும் நிலைக்கு சமநிலையில் இருக்கிறதால என்ன நடக்கும்? ஆர் சமன் எம்ஜின்னு வரும். அப்போ இந்த எம்ஜி இந்த ஆரும் சமன்றதால இந்த சைட்டும் என்ன ஈக்குவல் ஆகிக்கும். அப்போ என்ன எங்களுக்கு ரெண்டு நிபந்தனைகளையும் திருப்திப்படுத்துறதால இப்படி ஒரு விசை வரைபடம் என்ன அவங்களுக்கு விளங்கும் உண்மை அப்படின்னு சொல்லி. அப்போ இதுதான் அந்த பேசிக் விஷயம். இப்போ நாங்கள் இந்த கேள்விக்குள்ள வருவோம். இந்த கேள்விக்குள்ள கேட்குறாங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு மனிதனால் பெட்டி மீது பிரயோகிக்கப்படும் விசை. மனிதனால பெட்டி மீது பிரயோகிக்கப்படுற விசை மனிதன்லேயே ஆகிக்கும் பெட்டிலே ஆகிக்கும்? பெட்டியில தான் கட்டாயம் ஆகிக்கும். அப்போ அந்த விசையை குறித்து காட்டும். அப்போ மனிதனுக்கும் பெட்டிக்கும் இடையில சின்ன இடைவெளியும் பெட்டிக்கும் தலைக்கும் இடையில சின்ன இடைவெளியும் விட்டு படத்தை கீறுவோம். ஓகே தானே? இப்போ மனிதனால் பெட்டி மீது பிரயோகிக்கப்படும் விசை, மனிதனால இந்த பெட்டிக்கு பிரயோகிக்கப்படுற விசை, அதை இவற்றை நான் குறிக்கிறேன். எஃப் பிஎம். சரி, அடுத்த விசை என்ன? பெட்டியினால் மனிதன் மீது பிரயோகிக்கப்படும் விசை எஃப்எம்பி. பெட்டி மீது இப்ப பெட்டியை தள்ளுறாண்டா பெட்டி எங்களை திருப்பி என்ன செய்யும்? ஒரு மறுத்தாக்கம் ஒன்று தரும். அதுதான் நியூட்டன் தேட்டலும். அப்ப பெட்டி மீது மனிதனால் பிரயோகிக்கப்படும் விசை என்னன்னா மனிதனுக்கு இதற்கு சமனானதும் எதிரானதுமான விசை ஒன்று தாக்கும். அப்ப நான் இதே ஹைட்ல கீழா எக்ஸாம்பிள் கீழே மனிதனுக்கு இப்படி ஒரு விசை தாக்கும். அது என்ன? எஃப்எம்பின்னு சொல்றாங்க. அடுத்தது மனிதன் மீது தரையினால் பிரயோகிக்கப்படும் விசை. மனிதனால தரைக்கு ஒரு விசை பிரயோகிக்கப்படும். அந்த விசை கேட்கிறாங்க. அதுல பிரேக்கெட்ல சொல்றாங்க மனிதன் மீது தொழிற்படும் உராய்வு விசை. மனிதன் மீது தொழிற்படும் உராய்வு விசை. அப்ப மனிதன் மீது தரையினால். அப்ப மனிதன் வந்து எங்க முன்னோக்கி தான் நகர்றான். அப்ப மனிதனுக்கு கட்டாயம் விசை எப்படி வரணும்? முன்னோக்கி வரணும். அப்ப மனிதன் பின்னோக்கி தரையை தள்ளுறதால மனிதன் முன்னோக்கி போவான். மனிதனுக்கு தாக்குற விசை வந்து கட்டாயமா முன்னோக்கி இருக்கும். அது என்னன்னு குறிக்க சொல்றான்? எஃப்எம்ஜின்றான். ஓகே, அடுத்தது சொல்றான் தரையினால் பெட்டி மீது பிரயோகிக்கப்படும் விசை. தரையால இந்த பெட்டி மீது பிரயோகிக்கப்படுற விசை என்ன? எஃபிஜி. அப்ப அதுவும் ஒரு உராய் விசை. அது வந்து என்ன? பெட்டி அங்கால தள்ள போகிற என்ன பெட்டிட இயக்கத்தை உராய் விசை வந்து கட்டாயமா எதிர்க்கும். அப்ப பெட்டிட உராய் விசை எதிர்க்கிறதால பெட்டி நகர்வு திசைக்கு எதிர் திசையில் என்ன செய்யும்? பெட்டி மீது உராய் விசை தாக்கும். அப்ப அதே எப்படி தாக்கும்? அங்கால திசையில தாக்கும். அந்த விசையை நான் குறிக்கிறேன். எஃபிஜி. ஓகே, இவ்வளவுதான் ஏ பார்ட்ல உள்ள முதலாவது கேள்வி. இது எல்லாருக்கும் தெளிவாக விளங்கிக்கும் நான் நினைக்கிறேன். அடுத்த கேள்வி கேட்குறாங்க, மேற்குறித்த விசைகளில் தாக்க மறுதாக்க சோடி விசைகள் எவை? இப்ப இந்த கேள்வி எடுத்தோம்னா நியூட்டன்ட இயக்க விதிப்படி 3ஆம் விதிப்படி தாக்க மறுதாக்க விசைகளை எங்களுக்கு காணலும். ஒரு பொருள்ல தாக்கணும், சரி வெவ்வேறு பொருட்கள்ல தாக்கணும், எதிர் திசையில தாக்கணும். இப்படியான நிபந்தனைகளை அது திருப்திப்படுத்தினா சமனாയിരിக்கணும். இப்படியான என்ன விஷயங்களை திருப்திப்படுத்தினா என்ன நடக்கும்? நியூட்டன்ட 3ஆம் விதிப்படி தாக்க மறுதாக்க சோடி விசைகளை இனம் காணேன். அப்ப இதை பாருங்க, இந்த படத்துல பாருங்க, மனிதன் வந்து முன்னுக்கு போறதுக்கு இந்த பெட்டியில தாக்குற உராய் விசைக்கும் என்ன சரி சம்மதமிக்கு அதை இது தாக்கிறதால தான் இது தாக்கிற நேரடியான தொடர்பு இது ரெண்டுக்கும் இல்லை. ஆனா இதை பாருங்க, மனுஷன் தள்ளுறான் கையை வச்சு, அந்த கை அதுக்காக அந்த பெட்டியிலேருந்து என்ன மனிதனுக்கு ஒரு விசை தாக்குது பின்னோக்கி. அப்ப இது ரெண்டுமே என்ன விசை? தாக்க மறுதாக்க விசை. 2வது கேள்விக்கு விட வந்தப்ப தாக்க மறுதாக்க விசைக்கு எஃப் எம்பி எஃப் பிஎம். இந்த விசை தாக்க மறுதாக்க விசை இல்லை. இந்த விசையோட தாக்க மறுதாக்க விசை எங்க தாக்கியிருக்கும்?
தரையில் தாக்கி இருக்கும் பின்னோக்கி. எஃப் எம்ஜின்னு ஒரு விசை வந்து என்ன தரையில் தாக்கி இருக்கும் பின்னோக்கி. இதில் விசை எங்கே தாக்கி இருக்கும் தரைக்கு முன்னோக்கி கடிச்சிருக்கும். அதை பற்றி இங்கே கேட்கல. அப்போ அதை குறிக்கவும் செல்லாததால் எங்களுக்கு இங்கே கேள்விக்கு விட வந்து இந்த விஷயம் தான் தாக்க மரத்தாக்க விசையாக வரும். சரி, அடுத்த மூணாவது கேள்விக்கு போவோம். பெட்டியானது சீராக ஆர்முடுகும் எனின், பெட்டி என்ன செய்யலாம் இப்போ சீராக ஆர்முடுகிறோம். அப்போ என்ன ஒரு குறித்த திசையில் விளைவுள் விசை ஒன்று இருக்குது. அப்போ அந்த திசையில் வந்து என்ன செய்யும் சீராக ஆர்முடுகிட்டு போகும். அப்போ சீராக ஆர்முடுகும் எனின் எஃப்எம்ஜி எஃப்எம்பி என்பவற்றையும், ரெண்டாவது எஃப்பிஎம் எஃபிஜி என்பவற்றையும் என்ன லெஸ் தென் ஈக்குவல் அடுத்த குறிகளால் என்ன எனும் குறிகளை பயன்படுத்தி தொடர்பு படுத்த சொல்றாங்க. லெஸ் தென் ஹையர் தென். இப்போ இப்போ ஃபர்ஸ்ட் கேட்குறாங்க எஃப்எம்பியையும் எம்ஜியையும் எஃப்எம்பியையும். இதில் எஃப்எம்ஜி எஃப்எம்பி இதை பார்த்தேன்னு சொன்னால் இப்போ பெட்டி வந்து என்ன நடக்குது சீரா ஆறு முடியுது, இங்கால திசையில் ஆறு முடியுது. சரியா, பெட்டி இங்கால திசையில் ஆறு முடியுது. அதை பார்த்துக்கணும். இங்கே வந்து இந்த இதில் இருந்து நாங்கள் எடுக்க கட்டாயம் தெரிய வேண்டிய விஷயங்கள் என்னென்னா எஃப்பிஎம்மும் எஃப்எம்பியும் எப்படி இருக்கும் சமனாயிக்கும். சரிதானே. அடுத்தது இந்த ரெண்டு விஷயம் பற்றி நேரடியாக செல்லலாம். இப்போ அடுத்ததுக்கு போகும். இப்போ ரெண்டாவது கேள்வியில் கேட்குறாங்க இந்த ரெண்டு விஷயம் இந்த விஷயோட இந்த விஷயம் சிறிதாக இருக்குமா அல்லது இந்த விஷயோட இந்த விஷயம் பெரிதாக இருக்குமா, இந்த விஷயக்கு இந்த விஷயம் சமனாக இருக்குமான்னு தான் இப்போ கேள்வி. சரிதானே. அப்போ நான் அதை பற்றி பார்ப்போம். என்னென்னா நிபந்தனை என்னென்னா இது வந்து இங்கால என்ன சீராக ஆறு முடிக்கணும். சீராக ஆறு முடியலண்டா என்ன நிபந்தனை எஃப்எம்ஜி சொல்ற இந்த விசை இந்த விசை எஃப்எம்ஜி சொல்ற இந்த விசை நல்லா பார்த்துக்கணும். எஃப்எம்பி சொல்ற இந்த விசை இந்த விசை. ஒரு மனிதன் வந்து முன்னோக்கி போறான். முன்னோக்கி போறதுக்கு கட்டாயம் என்ன ஒரு விசை அவனுக்கு தேவை. முன்னோக்கி ஆறு முடிகிறான். இந்த பொட்டி ஆறு முடியும்னா இவனும் சேர்ந்து ஆறு முடிவான். அப்ப இந்த விசை தான் மனுஷனுக்கு தாக்குது. இன்னைக்கு என்ன விஷயம் தாக்குது எஃப்எம்பி. அப்ப இந்த உடல் வந்து என்ன செய்யுது முன்னோக்கி ஆறு முடியுது. அப்ப கட்டாயம் என்ன நடக்கும் இந்த விஷயம் பார்க்க இந்த விஷயம் பெருசா இருந்தா தானே எங்கால நோக்கி நகரும். ஆகவே இந்த விஷயம் தான் பெரிய விஷயம் எஃப்எம்ஜி. எல்லாருக்கும் ஈஸியா புரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்த ரெண்டாவது நிபந்தனை என்னண்டா எஃப் இது ஒன்று இது ரெண்டு எஃப்பிஎம்மும் எஃபிஜியும் எஃப்பிஎம் எஃபிஜி இதை ரெண்டையும் கேட்குறான். இப்போ எஃப்பிஎம் எது எஃப்பிஎம் இது எஃபிஜி எது இது. அப்போ இது முன்னோக்கி போகிறோண்டா இதே மாதிரி தான் இது பின்னோக்கி தாக்குது. அப்போ இது கட்டாயம் சின்ன ஆகிக்கணும், இது கட்டாயம் என்ன பெருசு ஆகிக்கணும். எஃப்பிஎம் வந்து இது சரி. அவன் சொன்ன ஓர்டரு கேட்டான், நான் விசையும் போட்டிக்கிறேன். அவன் எஃப்எம்ஜி எஃப்எம்பின்னு தந்திக்கிறான். அடுத்தது எஃப்பிஎம் எஃபிஜின்னு தந்திக்கிறான். அப்போ ரெண்டுமே இந்த குறியை தான் நாங்கள் போடுறோம். எல்லாருக்கும் வழங்கிக்கணும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த கேள்வியை பாருங்க. பெட்டியின் திணிவு 40 கிலோகிராம். பெட்டிக்கும் தரைக்கும் இடையிலான நிலையியல் உராய்வு குணகம் 0.4. இப்போ அடுத்த கேட்குறான், ஆக உள்ள போது மனிதன் 150 நியூட்டன் விசையை பிரயோகிக்கும் போது பெட்டி தொடர்ந்து அசையாமல் இருக்க காணப்பட்டது.
பெட்டியில் தாக்கும் உராய்வு விசை யாது? அப்ப என்ன நடக்குது? அவன் பெட்டியை தள்ளுறான், இன்னும் போகல. 150 நியூட்டன் கொடுத்தும் என்ன போகல. அப்ப என்ன நடக்குது? பெட்டியில வந்து மேக்சிமம் தாக்க உராய்வு விசை வந்து 150ஓட கட்டாயம் கூட வைக்கு. அதுதான் காரணம். அப்ப என்ன, அதுக்கு ஒரு மேக்சிமம் வெளியே ஒண்டிக்கும். அப்ப இப்ப என்ன கேள்வி கேட்கிறான்டா, பெட்டியில் தாக்கும் உராய்வு விசையின் பருமன் யாதுன்னு கேட்கிறான். அதை எப்படி காண்றா பாப்போம். 40 கிலோண்டா திணிவு எவ்வளவு? இதில் திணிவு வந்து 40 கிலோகிராம். அதை வந்து நாங்கள் நிறைக்கு கன்வெர்ட் பண்ணினேன்னு சொன்னால் பழமையாக 10 தான் யூஸ் பண்ணுவோம். 10 ms-2 போயிருப்போம் அவங்கள. அப்போ என்ன நிறை வந்து என்ன 40 தர 10 கிலோகிராம் ms-2. இது எப்படி போயிடும்? 400 நியூட்டன் அப்படின்னு போயிடும். சரிதானே? இப்போ 400 நியூட்டன் என்ன சாக்க போகுது? நிறை. இது மேலே கீழே மசையாமைக்கிறா. இதுக்கு கட்டாயம் என்ன? ஒரு மறுதாக்க விசை, செவ்வன் மறுதாக்க விசை வந்து தாக்கும் மேல் நோக்கி. அது என்ன? இதுக்கு சமன் ஆகிடும். அப்போ R சமன் இப்படி மேல் நோக்கிய சமநிலையில் R ஈக்குவல் டு எத்தனை? 400 நியூட்டன். இங்கே எவ்வளோ விசை இப்போ பிரயோகிக்கிறாங்க? எவ்வளோ விசை பிரயோகிக்கிறாங்க? 150 நியூட்டன். இந்த கேள்வியை இப்படித்தான். இந்த விசையை பொறிக்க போகல உள்ளுக்கு பொறிக்கிறத பார்க்க இப்படி வெளியால பொறிக்கிறது நல்லா. 150 நியூட்டன் விசை கொடுக்குறாங்க. அப்போ பெட்டியில் என்ன கட்டாயமாக ஒரு உராய்வு விசை தாக்கும் F. இப்போ இந்த பெட்டி வந்து விசையை கொடுக்கக்குள்ள வந்து இயங்கலன்னு வைங்களே, இயங்காட்டி என்ன நடக்கும்? இந்த விசை கட்டாயமே சமானா தான் இருக்கும். இங்கால இயங்கல, இந்த ரெண்டு விஷயம் தான் இருக்கு, விலை 0. அப்போ கட்டாயம் எங்களுக்கு ஒரு கல்குலேஷனும் பண்ணாம விடைக்கு வரையிலும் F சமன் என்ன? 150 நியூட்டன். போன கேள்வி என்ன? அந்த பொருள் அசையுது, முன்னோக்கி இருக்கிற விசையும் பின்னோக்கி இருக்கிற விசையும் கட்டாயம் சமனாகாது. ஒன்று பெருசாய்க்கும் ஒன்று சின்னதாய்க்கும். ஆகவே இந்த ரெண்டு விசையும் என்ன? அசையாட்டி கட்டாயம் சமன். கண்ணை பத்திட்டு நீங்க என்ன சொல்லுங்க? அதில் தாக்க உராய்வு விசை 150 நியூட்டன் அப்படின்னு சொல்லுங்க. சரி, அடுத்த கேள்வி, அடுத்த பாட்டுக்கு போகும். அடுத்த பாட்டில் சொல்றாங்க, மனிதன் பெட்டி மீது 182 நியூட்டன் விசையை பிரயோகிக்கும் போது பெட்டி 0.6 ms-2 எனும் சீரான R மூடுகளுடன் இயங்குகின்றது. மனிதனின் திணிவு 60 கிலோகிராம் ஆகும். இப்போ கொஞ்சம் டேட்டாஸ் தரான். என்ன டேட்டாஸ் தரான்? ஃபர்ஸ்ட்டுக்கே இது உராய்வு குணகத்தை பற்றி சொன்னான். 0.4. ஓகே, மனுஷன் இப்போ எவ்வளோ விசை பிரயோகிக்க போகிறான்னா F 182 நியூட்டன். அடுத்தது சொல்கிறான் எவ்வளோ R மூடுகிறது? A வந்து 0.6 ms-2. அடுத்தது மனிதனின் திணிவு, மனிதனின் திணிவு M 60 கிலோகிராம் அப்படின்றான். ஃபர்ஸ்ட் கேட்குறான், பெட்டியில் தாக்கும் இயக்கவியல் உராய்வு விசை யாது? பெட்டியில் தாக்கும் இயக்கவியல் உராய்வு விசை யாது? இதுக்கு முன்னுக்கு அந்த கேள்வியை பாருங்க, என்ன இயக்க உராய்வு விசை சொல்றான்னு பாருங்க. தரைக்கும் இடையிலான நிலையியல் உராய்வு குணம் 0.4 சொல்றான். நிலையியல் உராய்வு குணத்தை தான் சொல்றான். ஓகே, இப்ப எங்களுக்கு நிலையியல் உராய்வு குணம் தான் தெரியும், இயக்கவியல் உராய்வு குணம் தெரியாதால நேரடியா மியூஆரை போட்டு எடுக்க இயலாது. அதால
நாங்கள் எஃப் சமன் எம்ஏ போட்டு பார்ப்போம். இப்போ என்ன, இந்த பொருள் ஏன் இடிக்குது? இப்ப இயங்க பொருளை தாக்க உராய் விசை என்ன? இயக்கவியல் உராய்வு விசை. இயக்கவியல் உராய் விசை F0. இதுக்கு எவ்வளவு விசை பிரயோகிக்கிறாங்க? 182 நியூட்டன். இதுல திணிவு என்ன? 60 கிலோகிராம். இப்ப என்ன, நியூட்டனின் 2ஆம் விதிப்படி ஒரு என்ன விடையல் விசையோட ஒரு விசையை என்ன குறித்த ஆர்முடுகளோட என்ன அதை திசை வழியே பயணிச்சுட்டே இருக்கும். அப்போ நான் அங்கால திசையில் என்ன எஃப் சமன் எம்ஏ யூஸ் பண்ணுறேன். கட்டாயம் திசையை பிடிச்சி காட்டும். அங்கால திசையில் என்ன விசை தாக்குது? 182 நியூட்டன் தாக்குது. மைனஸ் எவ்வளோ? இயக்கவியல் உராய்க்குனா F0 தாக்குது. ஈக்குவல் என்ன? 60 தர 0.6 இது இடத்துல வரும், நியூட்டன்ல வரும். இப்போ F0 வந்து என்ன வரும்? 182 மைனஸ் 6 36 360. அது என்ன 10 பிரிச்ச இடத்துல வரும். முன்னூத்தி 10 பிரிச்சா 36. அவ்வளவு நியூட்டன். 182 36 கழிச்சு பாருங்க எத்தனை வருது. 182 36 கழிச்சுன்னு சொன்னா 52 146 146 நியூட்டன் சொல்லி வருது. விட என்ன? பெட்டியில் தாக்கும் இயக்கவியல் உராய் விசை 146 நியூட்டன். இரண்டாவது கேள்வி, பெட்டிக்கும் தரைக்கும் இடையிலான இயக்கவியல் உராய் குணம் அது. இயக்கவியல் உராய் விசை தெரியும், மறுதாக்கம் தெரியும். அப்ப இயக்கவியல் உராய்வு குணகத்தை காணலாம். அப்ப F0 சமன் μ0 R அப்படின்னு ஒரு சமன்பாடு போட்டோம். 146 நியூட்டன் μ0 போடுங்க ஈக்குவல் தர ஆருக்கு வந்து எத்தனை கண்டுபிடிச்சோம்? 400 நியூட்டன். அப்ப நியூட்டன் இருக்கிறதால ரெண்டு வெட்டி பட்டு μ0 சொல்றது என்ன? ஒரு அலகு இல்லாத கனியமா வரும். 146 கீழ் 400 வரும். அலகு ஒன்று வராது. இப்போ 146 கீழ் 400 அதை பிரித்து பார்த்தேன்னு சொன்னா 3 12 24 2 மிச்சம் 5. அப்போ என்ன வரும்? இதை 100ஆல் பிரித்தா 0.3 6 5 இது விளங்கிக்கும் நினைக்கிறேன். அடுத்தது மூணாவது கேள்வி கேட்கிறாங்க. இச்சந்தர்ப்பத்தில் மனிதனில் தொழிற்படும் உராய்வு விசையின் பருமன் யாது? பெட்டி இயங்குகின்ற அதே ஆர்முடுகள் எடுத்தான் என்ன செய்வான்? மனிதனும் இயங்குவான். அப்ப மனிதனுக்கும் எவ்வளவு ஆர்முடுகள்? அது வேறையா செல்லணும் இல்லை. 0.6 ms-2 தான் மனிதனுக்கும் தாக்குற ஆர்முடுகள். அப்ப மனிதனில் தாக்கும் உராய்வு விசையின் பருமன். இப்ப அது எப்படி காந்த மனிதனுக்கும் நாங்க என்ன செய்வோம்? F சமன் MA போடுவோம். மனிதனுக்கு F சமன் MA போட்டா மனிதன் இப்படி இருக்கிறான்.
இப்படிக்காண்டா மனிதன் அதே ஆர்முடுகளோடு தான் போவோம். மனிதன் திணிவு என்ன? நான் போன கேள்விக்கு வந்து இது 60 கிலோன்னு கொடுத்தேன். இது 60 இல்லை, இது 40. ஆனால் நியூட்டன் போட்டது 400 தான். அப்போ விடையெல்லாம் சரி, அதில் ஒரு விடயம் இல்லை. இது மனிதண்ட திணிவு. அப்போ மனிதண்ட திணிவு தான் என்ன? 60 கிலோகிராம். அப்போ எவ்வளோ நியூட்டன் தாக்கும்? 600 நியூட்டன் mg தாக்கும். கட்டாயம் என்ன? மனிதனுக்கு ஒரு ஆர் உண்டாக்கி மனதாக்கம். அப்போ மனிதன் இந்த ஆர்முடுகளில் போகிறாரு. மனிதனுக்கு கட்டாயம் என்ன? ஒரு முன்னோக்கி போகிறதுக்கு என்ன விசை தாக்குது? உராய் விசை தாக்குது. அது எஃப் என்னென்னு எடுத்தோம்? எஃப்எம்ஜி. மனிதனுக்கு பின்னோக்கி ஒரு விசை தாக்கிச்சு. அது என்ன விசை? எஃப்எம்பி. இந்த விசைகளை போட்டு நாங்கள் காணும். எங்களுக்கு இப்போ காண வேண்டிய விசை என்ன? எஃப்எம்ஜி. இந்த விசை தெரியும் எவ்வளோ? 182 நியூட்டன் தெரியும். வேண்டா என்ன? இதுக்கு பிரயோகிக்கிற அந்த விசை தான் மனிதனுக்கு என்ன எதிர் திசையில் கிடைக்கிற விசை. சரி, இப்போ இந்த விசைக்கு வந்த விசைன்னா இது மனிதனுக்கு நாங்கள் எஃப் சமனமே இந்த திசையில் போடுறோம். எல்லாரும் யோசிப்பீங்க, இப்படி உராய் விசையால் மனிதன் முன்னுக்கு போகிறான். இப்போ உராய் விசை இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு நடக்கவே இல்லை. ஏன்னா உராய் விசை இல்லைன்னா இப்படி நடக்க போகல என்ன நடக்கும்டா? வலி கீழே விழுந்துடும். அப்போ மனிதனுக்கு இங்கே முக்கியமாக நடக்க காரணமான விஷயம் எது? இந்த இடத்துல இந்த உராய் விசை தான். மனிதன் என்ன செய்வான்? காலால் இப்படி பின்னுக்கு தள்ளும். தள்ளுறதால தான் மனிதன் முன்னுக்கு போடும். ஓகே, இப்போ எம்ஏ போட்டா முன்னோக்கி தாக்குற விசை எஃப்எம்பி மைனஸ் 182 நியூட்டன் ஈக்குவல் என்ன? எம்ஏ 60 தர 60 தானே, 60 தர ஏக்கு வந்து என்ன போடுவோம்? 0.6. அப்போ எஃப்எம்பி வந்து 182 நியூட்டன் பிளஸ் 0.6 வைக்கிறோம் 36. 188 98 208 18. நான் போன கேள்வியிலையும் எஃப் சமன் எம்ஏ போடக்குள்ள சின்ன பிள்ளைய விட்டேன். என்னடா திணிவுக்கு பதிலாக 60 போட்டேன். அப்போ அந்த கேள்வியை நான் திருப்பி செஞ்சு காட்டுறேன். அது எந்த கேள்விண்டா? பெட்டியில் தாக்கும் இயக்கவியல் உராய் விசை பியில் ஒன்று. அது கேள்வி, அது திருப்பி இருக்க எல்லாரும் பாருங்க. என்னண்டா இந்த கேள்வி எஃப் சமன் எம்ஏ பெட்டிக்கு போட்டா பெட்டிக்கு போட்டேன்னு சொன்னா 182 நியூட்டன் மைனஸ் F0. F0 தான் என்ன விசை? FBG சமனை. நான் அப்போ F0ன்னு சொன்னது அது FBG. அது ரெண்டும் உராய் விசை தான், இயக்கவியல் உராய் விசை. அப்படின்னு இது பிஜின்னு சும்மா போடுறேன். அப்போ மைனஸ் இந்த சமன் எம்ஏ தானே, எம்முக்கு பதிலாக நான் 40 போடணும். அப்போ 60 போட்டு செஞ்சேன். 40 தர 0.6 நியூட்டன். அப்போ 624 வரும். அப்போ எஃபிஜி வந்து இந்த 182 நியூட்டன் மைனஸ் எத்தனை வரும்? 24 வரும். அப்போ எத்தனை வரும்? 20 கழிச்சா 162
அதில் இருந்து இந்த 4 கழிச்சா 158. நான் அப்போதான் யோசித்தேன் எப்படின்னா இப்போ சம் டைமுக்கு இப்படித்தானே வருது. இது ஒரு அப்போதான் 150 கொடுத்தும் இயங்கல்ல. சம் டைமுக்கு 150 வந்து இந்த ரேஞ்சில் இருந்துட்டு யோசித்தேன். அப்படின்னா இதை தாண்டி போய்த்து இந்த இசைக்கு வந்தால் தானே இந்த 146 இருந்தாலும் என்ன பிரச்சனை இல்லை, அது இயங்கும். ஏன்னா இந்த இடத்தை தாண்டணும், இந்த இடத்தை தாண்டினா தானே இயங்கும். ஆனால் இங்கே 158 நியூட்டன் வந்திருக்குது இயக்கவியல் உராய்வு விசை. இதே எத்தனை வந்திருக்குது 158. அப்போ அப்போதை கொடுத்த 150 எல்லாம் எப்படி இருக்கும்டா இப்படின்னு சொன்னால் இது எஃப் கொடுக்குற விசை எஃப், இது இயக்கவியல் சரி, இது உராய் விசை. இது இந்த அட்டவணையை பார்த்தோம்டா இது தான் என்ன நிலையியல் உராய் விசையோட மேக்சிமம் எல்லை உராய் விசைன்னு சொல்கிறேன். இது வந்து என்ன இயக்கவியல் உராய்வு. இது தான் இப்போ எங்களுக்கு எத்தனை வந்திருக்கு 158 வந்திருக்கு. இது வந்து 158ஓட கட்டாயம் கூட இருக்கும். அப்போ அப்போதை நாங்கள் எவ்வளோ கொடுத்தா 150, அதெல்லாம் இந்த துண்டில் தான் எழுந்திருக்கும். இப்போ என்ன கட்டாயம் இயங்காது. எல்லாருக்கும் விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கீழில் மாற்றி திணியோட பெருமானத்தை மாற்றி போட்டேன் 60, இப்போ 40 போட்டு செஞ்சு காட்டுறேன். அடுத்த கேள்வி பாருங்க, கடைசாது. மனிதன் பெட்டி மீது உஞ்சற்றும் விசையை 200ற்கு அதிகரிப்பின் பெட்டியின் புதிய ஆர்மூடுகள் யாதாக இருக்கும்? இப்போ இயக்கவியல் உராய்வு விசையோட பெருமானம் மாறுமா? மாறாது. இந்த பெருமானம் மாறாது. அப்போ என்ன ஆர்மூடுகளை கேட்குறோம். திணிவு தெரியும், முன்னோக்கி தள்ளுற விசை 200 சொல்லிட்டான், எல்லாம் தெரியும். அப்போ என்ன ஆர்மூடுகளை எனக்கு லேசாக காணக்கூடியதாக இருக்கும். அதுக்கும் திருப்பி F7 என்மையில் தான் இடத்துக்கு பெட்டிக்கு எவ்வளோ 200 நியூட்டன் கொடுக்குறாங்க மைனஸ் எனக்கு இந்த விசை தான் தாக்கும். மாறுமா? இது மாறாது. இயக்கவியல் உராய்வு விசை ஈக்குவல் டு என்ன எம் எத்தின அதே தான் 40 தர ஏன் எத்தின அதுதான் கேள்வி. அப்போ 40 கிலோகிராம் தர ஏ. இப்போ ஏ எழுவாயாக்கினோம்டா மைனஸ் 158 42 42 கீழ் 40 அழகு என்ன ms மைனஸ் 2 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. அப்போ ஏ ஈக்குவல் டு 1.42 4 பிரிச்சா 1 0 2 அலைன் 0 சைபர் 5 அது 1.05 ms மைனஸ் 2 அண்ணாளவா அடுத்தா ஒரு ms மைனஸ் 2 மைனஸ் சரி. இப்போ பி பாட்டும் சரி. சி பாட்டை பார்த்தோம்னா சிஎம் ஒரு சின்ன ஒரு பாட் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கலாம். பெட்டி ஒன்று கரடான தளம் வழியே கிடையுடன் 30 பாகை சாய்வில் அதற்கு பொருத்தப்பட்ட இடேசான கோல் மீது ஒரே பருவன் பிஐ உடைய தள்ளு விசை இரண்டாவது உரம் இலக்கத்தில் கேட்கலாம் இழு விசையை பிரவகித்து கொண்டு செல்லப்படுவதை ஒரு C1, C2 காட்டுகின்றது, முறையை காட்டுகின்றது. இப்போ இதை படத்தை வச்சுட்டு என்ன கேள்வி கேட்குறான்னு பார்ப்போம். படத்தை நான் முழு காட்டு படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு விசைய இப்படி பிரயோகிக்கிறான் 30 பாகை. அடுத்த படத்துல எப்படி இருக்கிறாங்க? அடுத்த படத்துல அதே விசைய இழு விசைய கொடுக்குறோம். ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட விளங்கிக்கோங்க. என்ன இது தள்ளு விசை, இது வந்து இழு விசை.
சந்தர்ப்பம் சி ஒன்று குற்றின் ஆர்முடுகள் சந்தர்ப்பம் சி 2 உள்ள ஆர்முடுகளை விட குறைவானதா உயர்வானதா அதற்கு சமனானதா அமையும் விளக்குகன்னு கேட்கலாம். இப்ப நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. இந்த விசையில கூரை நாங்க பிரிச்சா கற்பனையா தான் பிரிக்கிற கூறு. இந்த விசையில கூரை பிரிச்சா அங்கால என்ன வரப்போகுது? ஆல்ரெடி இதுல என்ன நிறை தாக்கிட்டு போகுது. சேம் நிறை எவ்வளோ 400 நியூட்டன். இங்கேயும் என்ன நடக்க போகுது? சேம் நிறை 400 நியூட்டன் தாக்குது. சரியா? இப்ப இந்த 400 நியூட்டன் தாக்குது. இந்த விசைட இந்த கூறு எங்க தாக்கும்? கீழ் நோக்கி தாக்கும். பி sin 30. அப்ப இங்க கீழ் நோக்கி தாக்குற மொத்த செவ்வன் மறுத்தாக்க விசை இந்த விசை எவ்வளவு ஆயிக்கும்? 400 பிளஸ் பி sin 30 நியூட்டன். அதே வேலை இதை பாருங்க. இந்த கூறு இதுல திசையில இருந்து எப்படி இருக்கும்? கட்டாயம் இப்படி பிரிச்சா மேல் நோக்கி இருக்கும். பி என்ன? sin 30 நியூட்டன். அப்ப இதுல பி sin 30 இதோட சின்னதா இருந்தா இதுல டோட்டல் ஆர் என்ன இருக்கும்? இது R1 எடுக்கும், இது R2 எடுக்கும், இது மேல இது கீழே. அப்ப இது பெரிய விஷயம். இதுல இருந்து இதை கழிக்கும். 400 மைனஸ் பி sin 30. இப்போ R1 பெருசா R2 பெருசா? R1 தான் கட்டாயம் பெருசு. என்ன பெருமானம் கூட்டி படுது. இப்போ இந்த கேள்விக்கு விட எழுப்பிட்டேன். என்ன கேட்பான்? ஃபர்ஸ்ட்டுக்கு C1ல உள்ள ஆர்முடுகள். அப்போ இதை A1 எடுக்கும், A1 இதை A2 எடுத்துன்னு சொன்னான். வளமையான F7 MA சமன்பாட்டில் என்ன எங்களுக்கு இது 2 மியும் சமனாயிருக்கும். மியூ சமன் இந்த மியூ1 இந்த மியூ2 எடுத்தா மியூ1 ஈக்குவல் மியூ2. ஏண்டா இது ஒரே தரை, அதனால இன்னும் சமனாயிருக்கும். அப்ப சமன்பாடு எப்படி வரும்? சமன்பாடு வரப்போகுது எஃப். இதுக்கு ஒரே விசை. இந்த விசை என்ன? எஃப். விசையில கிடை கூற பாருங்க. 2 இடத்துலையும் பி cos 30. இங்கேயும் என்ன? பி cos 30. அப்போ அந்த விசை மாறாது. அதுக்கு பதிலாக நான் என்ன போடுறேன்? எஃப் சமன் எம்ஏ பி cos 30 மைனஸ் mu into r, mu into r1. m ரெண்டுக்கும் சமன். இதுவும் m தான், இதுவும் m தான். m into a1. சரியா? அடுத்ததுக்கு இதுக்கு சமன்பாடு போட்டேன்டா. p cos 30 மைனஸ் mu into r2 m into a2. இப்போ இதில் இந்த உங்களுக்கு முடிவு வரையிலும் a1 பெருசா a2 பெருசாண்டு. இந்த பெருமானத்தோட இந்த பெருமானம் என்ன? இது பெரிய பெருமானம், இது சிறிய பெருமானம். அப்போ இந்த பெருமானத்திலிருந்து இந்த பெருமானத்தை கழிக்கிற பெருமானத்தோட இந்த பெருமானம் என்ன? பெரிய பெருமானம் ஆயிடும். ஏன்னா சின்ன பெருமானம் கழிப்படக்கிட்ட இதோட வெளியூ என்ன செய்யும்? பெருசாயிடும். பெரிய வெளியூ கழிப்படக்கிட்ட இதோட பெருமானம் குறையும். அப்போ இந்த பெருமானம் தான் பெரிய பெருமானம். அப்போ இந்த பெருமானத்தால் சேம் திங் உடனே எப்படி கேட்கிட்டே பெருசாக வைக்கும். பெரிய பெருமானம் தான் கட்டாயம் பெருசாக வைக்கும். அப்போ கட்டாயம் என்ன நடக்கும்? இதை நான் எக்ஸ், இதை நான் வைன்னு எடுத்தா கட்டாயம் எனக்கு என்ன தெரியும்? y தான் பெருசு எக்ஸோட. அப்போ வையின் கீழ் எம் கட்டாயம் பெருசாயிருக்கும் எக்ஸின் கீழ் எம்மோட. அப்போ இந்த பெருமானம் எதுக்கு சமனாக இருக்குமா? அந்த டைமில்
A2க்கு சமனாக இருக்கும். அப்போ A2 கட்டாயம் பெருசாக இருக்கும் A1ஓட. அப்போ என்ன C1 குற்றி நார்முடலானது C2 குற்றி நார்முடலை விட குறைவானதா உயர்வானதா அதற்கு சமனானதா? C1ல உள்ளது வந்து குறைவானது. அதுதான் ஆன்சர். அப்போ இந்த கேள்வி எல்லா மேலும் நினைக்கிறேன்.